கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும், அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் வழிகாட்டியும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் தியானித்து வருகின்ற 10 கட்டளைகளின் கோட்பாடுகள் எனக்கூடிய தொடர் வேத பாடத்துல இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போற பாடம் விக்கிரக ஆராதனை பாகம் 2. முதல் கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது முதல் பாகமாக தேவனை வைக்கக்கூடிய இடத்தில் யாரையும் எந்த பொருளையும் எந்த காரியத்தையும் நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளே அந்த பாடத்துல ராஜாக்களுடைய காலகட்டங்கள்ல, நியாயாதிபதிகளுடைய காலகட்டங்கள்ல, இன்றைய உலக மத்தியில காணப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட நம்ம உதாரணங்களை எடுத்து பார்த்தோம். தேவனை வைக்கக்கூடிய இடத்துல மாற்று சக்தியை வைக்கக்கூடாது, மனிதர்களை வைக்கக்கூடாது என்று. 2ஆம் கட்டளையாக நம்ம விக்கிரக ஆராதனையில கடந்த முறை பார்க்கும்போது, விக்கிரகம் என்ன, அது எப்படி உருவாக்கப்படுகிறது, அனைத்து தேசங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் ஒவ்வொருத்தருடைய பாரம்பரியங்களை அது தழுவி வரக்கூடியதாக, யார் அதை உருவாக்குகிறார்களோ அவர்களுடைய பலகீனத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக, அவர்களுடைய குறைகளை குற்றங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக, அவங்களுடைய மொழியை, இனத்தை, மதத்தை, கோட்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். மாறாக மனிதன் தன்னுடைய குறையோடு அதை உருவாக்குறதுனால அதுவும் குறை உள்ளது. காணக்கூடாத தேவனுடைய ஒரு ரூபத்தை எந்த ஒரு வடிவத்தோடும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த உருவம் என்னவோ அது மனிதர்களுடைய மனதுல பதிஞ்சிருது. மாறாக சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றின உண்மை பயபக்தி இல்லாமல் போகிறது என்ற ஒரு நோக்கத்துலதான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரில் நீந்துகின்ற அல்லது பறக்கிற ஊறுகின்ற எந்த பிராணியினுடைய உருவத்தோடும் என்ன பண்ணாதீங்க, என்னை ஒப்பாக்காதீங்கன்னு தேவன் சொன்னார். அது மாத்திரமல்ல, சூரியன், சந்திரன், இயற்கை கோள்களை, நட்சத்திரங்களை கூட என்ன பண்ணிட வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். நிறைய டீட்டெயில் கடந்த முறை நம்ம பார்த்திருந்தோம். அப்போ அந்த பாடத்தினுடைய இறுதியில நாமளே அந்த ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள ஒரே ஒரு குருக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு வழி வாசல் என்று பார்த்தோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும்போது எருசலேம் தேவாலயமோ அல்லது உலகத்தில் காணப்படக்கூடிய இன்றைய நாட்கள்ல காணப்படக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களோ ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் கட்டிடங்கள். ஜனங்களுடைய இருதயத்தில் தேவன் அமர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யம் வரும்போது அவர்களுக்குள் நான் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல காட்டப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்துட்டு ஆலயங்களும் கூடாரமும் கூட தேவன் தங்கி தாபரிக்கக்கூடிய மனிதர்களுடைய இருதயத்துக்கு தான் அடையாளமா இருக்கு. அந்த இருதயத்துல தேவன் ஆலயமாக வாசமாக இருக்கும்போது அவருடைய குணலட்சணங்களை, அவருடைய பரிபூரணங்களை கிறிஸ்து மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியுமே தவிர எந்த ஒரு வடிவத்தை கொண்டும் தேவனை தொழுது கொள்வது தேவனுக்கு விருப்பம் அற்ற செயல் என்று நம்ம பார்த்தோம். அதான் ஆண்டவர் சொல்லும் போது, மலையில மாத்திரம் இல்ல, எருசலேமில் மாத்திரம் இல்ல, பூமியில் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று அவர் சமாரியா ஸ்திரீகிட்ட சொன்ன வார்த்தை கூட நம்ம படிச்சோம். அப்ப எங்கும் என்று சொல்லும் போது ஆலயம் என்பதோ அல்லது குடிசை கூடாரமாகவோ இன்னைக்கு எந்த ஒரு ரூபத்துல கோபுரங்களாகவோ கட்டி தங்கள் கடவுளை அவர்கள் வழிபடக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உண்மை கடவுளை அறியும் போது ஒவ்வொருத்தருடைய மனதும் இருதயமும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தேவாலயமாக, அதற்கு பரிகாரம் செய்யக்கூடிய, நமக்காக பரிந்து பேசக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு குருவாக, ஆசாரியனாக கிறிஸ்துவும் நேரடியாக தேவனிடத்துல கர்த்தர் இயேசு மூலமாக தொடர்பு வைப்பாங்க. மாறாக கட்டிடங்களுக்கு அங்க வேலையே இல்லை. ராஜாக்களுடைய புத்தகத்துல படிச்சோம், அங்க இருந்த காணப்பட்ட விக்கிரகங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இறுதியாக நம்ம பார்க்கும்போது அவைகளை இன்று வரைக்கும் மலஜலாதி இடமாக மாற்றினான் அப்படின்னு படிச்சோம்.
அப்போ ஒரு கழிவுக்கான அசுத்தத்திற்கான ஒரு இடமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவமாக ஜனங்களால் பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் அசுத்தமான ஒரு ஒப்பீடு அங்க செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற இடங்கள் எவ்வளவு அருவருப்பான ஒரு இடம் என்பதை பைபிள்ல குறிப்பிடப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளா அந்த பாகால் கோயிலை வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு விக்கிரக ஆராதனைனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அது நேரடியான விஷயங்களா தான் பார்த்திருக்கோம். அது செய்யற விதம், அது பேசாது, நுகராது, உதவி செய்யாது. பட் அதை வணங்குற ஜனங்கள் கண்மூடித்தனமா இருக்காங்க, அவங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துது. இது எல்லாம் நாளைக்கு நிஜமான தேவாலயமாகி இருதயத்துக்கு வழி நடத்துங்கிறத ஒரு பாயிண்ட், ஒரு வியூ பார்த்தாச்சு. இன்னைக்கு இந்த விக்கிரக ஆராதனை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது மீண்டும் ஆதார வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 20:3 தொடங்கி 5. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா 1ஆம் கட்டளையும் 2ஆம் கட்டளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்போடு இருக்கு. என்னையன்றி உனக்கு தேவர்கள் வேற உண்டாயிருக்க வேண்டாம் என்பது அந்த ஸ்தானத்துல யாரையும் வைக்காதீங்க, எந்த சக்தியையும் வைக்காதீங்க என்பதை காட்டுது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னா, தேவனையே தொழுது கொண்டாலும் அவரை ஒரு உருவத்துல தொழுது கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் விக்கிரக ஆராதனை குறிச்சு வானத்திலும் பூமியிலும் எந்த சொருவத்தையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்கணும். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கட்டளையை முதல் 2 பிரமாணங்களாக தேவன் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். பாத்தீங்களா, எகிப்துல இருக்கும்போது நதிக்கு அப்புறத்துல எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே என்னதான் பண்ணியிருக்காங்க, அடிமைத்தனத்தின் நாட்கள்ல துணிகரமாக விக்கிரக ஆராதனையை அவங்க செய்திருக்கிறதாக இங்க சொல்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஆபிரகாம் அழைக்கப்படும் போது அவருக்கு விக்கிரக ஆராதனையின் மேல உடன்பாடு இல்லாததை தேவன் அறிஞ்சு அவர் அழைச்சிருந்தார். ஆனா அவருடைய சந்ததிகள் எகிப்தில் குறிப்பாக அடிமைத்தன நாட்கள்ல எகிப்தினுடைய கல்ச்சர் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி தங்களை மாத்தி இந்த விக்கிரக ஆராதனை விஷயத்துல தங்களுடைய மூதாதையர்களுடைய கடவுள் எவ்வளோ பயபக்திக்குரியவர், காணக்கூடாத தேவன், அவரை எந்த உருவத்தோடும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதையெல்லாம் மறந்துட்டு அந்த ஜனங்களா கலந்து தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இங்க ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு யோசுவா, அவைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, இனிமேல அகற்றிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோசேயினுடைய நாட்கள்ல இருந்தே மலையிலிருந்து இந்த பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு மோசே கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த தவறை அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, விக்கிரக ஆராதனை. யோசுவா பேசுறது பின்னாடி, இப்ப நம்ம படிச்ச வசனம் ஒரு உதாரணத்துக்கு படிச்சோம். அதாவது அவங்க நதிக்கு அப்புறத்திலே விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் படிச்சோம். ஆனா எங்க இருந்து செய்ய தொடங்கினாங்க மீண்டும் வனாந்தர பிரயாணத்துலன்னு பார்க்கும்போது, மலையை விட்டு மோசே பிரமாணங்களை கொண்டு வந்து ஜனங்களிடத்துல சேர்க்கறதுக்குள்ள தங்களை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இது யாத்திராகமம் 32 பதிவு பண்ணப்பட்டிருக்கு, படிக்க வேண்டாம். ஆனால் மோசே பரிந்து பேசினார், நீ இப்போ அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், இந்த ஜனங்களை அழிச்சு போடும்படி என்னைய நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி தேவன் மோசையிடம் சொல்லும் போது, எகிப்தில இருந்து நீங்க தான் அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தீங்க, ரட்சிக்க திராணி இல்லாம வனாந்திரத்திலேயே அந்த கடவுள் இந்த ஜனங்களை சங்காரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சுற்றி புறஜாதி ஜனங்கள் எல்லாம் பேசுவதற்கு இது ஏதுவாயிரும்.
அப்படின்னு சொல்லி தேவனுக்கே புத்தி சொல்ற மாதிரி என்ன பண்றாரு, பேசுறாரு. பட் அது சாத்தியம் இல்லை. பட் மோசே எந்த அளவுக்கு பக்குவமானவர் என்பதை தேவன் என்ன பண்ணிருக்காரு இந்த இடத்துல சோதிச்சு பார்த்திருக்காரு. ஆனால் கீழே இறங்கி வந்த மோசே தேவனிடத்துல மன்றாடி பரிந்து பேசிட்டு தனது கோபத்தை என்ன பண்ணாரு, வெளிப்படுத்துறாரு. பாளையத்துல நின்னு யார் தேவன் பட்சமாக நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது லேவியர்கள் எல்லாரும் வந்து நின்னாங்க. முதல் விக்கிரகாராதனை ஆகிய அந்த பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தின் போது 3000 பேர் மரிச்சு போறாங்க வனாந்திரத்துல. முதல் பனிஷ்மெண்ட் செய்யாதீங்கன்னு சொல்லி கட்டளையை வாங்கிட்டு கீழே இறங்குறதுக்குள்ள பொன் கன்றுக்குட்டிய ஆரோனுக்கு பிரஷர் கொடுத்து செஞ்சிட்டாங்க. இதன் விளைவாக 3000 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, மறிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம கேட்கலாம், இன்னும் மோசே இறங்கி வரல, பிரமாணங்களை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ப்ராப்பரா சேர்க்கல, இந்த இடத்துல நதிக்கு அப்புறத்துல இருக்கும் போதே அவங்க கிட்ட அந்த பலகீனம் இருக்கு, போய் இதை வாசிச்சு காட்டு, இனிமேல் செய்ய வேண்டாம்னு சொல்லு, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா இறங்கி வந்த உடனடியாக அதுக்கு முன்னாடி தேவன் கோவப்படுறார், மோசே பரிந்து பேசுறார், மறுபடியும் இறங்கி வந்து மோசையும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி 3000 பேர் செத்து போறாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள் முதல்ல ஜனங்கள் காதுபடதான் தேவன் பேசியிருக்காரு. ஜனங்கள் தான் சத்தம் இடி முழக்க மாறி இருக்கு, தேவன் எங்களோட நேரடியா பேச வேண்டாம், மோசே நீங்களே எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 10 கட்டளைகள் வரையும் அவங்களுக்கு அப்ப நல்லாவே தெரியும். அப்ப முதல் ஆரம்பமே என்னதான், என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த சொரூபத்தை நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொன்னது அவங்களுக்கு தெரியாத விஷயம். இப்போ இல்ல, எகிப்தில் இருக்கும்போது தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த பனிஷ்மெண்ட்டை மோசையின் மூலம் அனுமதிச்சு லேவியர்கள் எல்லாரும் தங்களுடைய இன சொந்த பந்தங்களை எல்லாம் 3000 பேரை வெட்டு போக நிறைய சம்பவங்கள் இருக்கு. எக்ஸாம்பிளா ஒரு 3 விஷயங்கள் சொல்லும்போது, மோவாப் தேசம் வழியாக நெக்ஸ்ட் நடந்து போனாங்க. மோவாப் தேசம் வழியாக நடந்து போகும்போது பாலாக் ராஜா, மோவாபுடைய ராஜா, பிலேயாம் சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? அந்த பிலேயாம் தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி தான் அவரு. அவர்கிட்ட பாலாக் ராஜா என்ன செய்வார்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தேசம் வழியாக கடந்து வராதபடிக்கு, அல்லது கடந்து வந்தாலும் கூட அவங்கள போரிட்டு ஜெயிக்கும்படி அவங்கள சபிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவாரு. வீடு நிறைய பொன்பொருள் தந்தாலும் நான் வந்து சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 7 பலிபீடம் கட்டி அந்த மாதிரி 3 முறை பண்ணுவார், ட்ரை பண்ணுவார். எல்லா தரமும் என்ன ஆயிடும், சாபம் ஆசீர்வாதமா மாறிடும். தேவன் பிலேயாமுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை வர வச்சிடுவார். அப்ப பாலாக் ராஜாவுக்கு கோபம் வந்துடும், உனக்கு இவ்வளவு நான் கனப்படுத்தி ஆடு மாடெல்லாம் பலி செலுத்தி பலிபீடம் கட்டி என் விரோதிகளை சபின்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தா நீ மறுபடியும் ஆசீர்வதிக்கிறையே, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிற ஜனங்களை நான் எப்படி சபிக்கிறதுன்னு நல்ல ஒரு மாதிரி பேசுவார். ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிலேயாம போய் இந்த ஜனங்கள் 2 தப்பு செஞ்சாங்கன்னா தேவன் அவங்களை அழிச்சு போட்டுருவாரு. ஒண்ணு விக்கிரக ஆராதனை, இன்னொன்னு வேசித்தனம். ஏன்னா புறஜாதிகளோட சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு பாலாக் ராஜாக்கு ரொம்ப தந்திரமான ஆலோசனை சொல்லியிருக்காரு. என்னால நினைச்சாலும் சபிக்க முடியல, வாயை திறக்கும் போதெல்லாம் ஆசீர்வாதம் என்னவா சாபம் என்னவா மாறுதுன்னா ஆசீர்வாதமா மாறுது. இந்த ஜனங்களை மட்டும் எப்படியாவது உங்களோட சம்பந்தம் கலக்க வச்சுட்டீங்கன்னா, உங்க குமாரத்திகள் விக்கிரக ஆராதனை செய்யும் போது உங்க பசங்களையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, செய்ய வச்சிருவாங்க. அவங்க பசங்களையும் சேர்த்து விக்கிரக ஆராதனை செஞ்ச மாதிரி ஆச்சு, புறஜாதிகளோட கலந்த மாதிரி ஆச்சு, வேசித்தனம் பண்ண மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரு இததான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு யோவான். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் வேசித்தனம் செய்யவும் பிலேயாமுக்கு ஆலோசனை, பாலாக்கு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்த பிலேயாமை போல் இருக்க வேண்டாம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, பிலேயாமுடைய இன்டென்ஷன் என்னன்னா ஜனங்களை சபிக்கிறது, அதுக்காக வெகுமதியை ராஜா கிட்ட வாங்குறது. ஆனா அவருடைய வார்த்தை தடுமாறிதான் அந்த இடத்துல ஆசீர்வாதமா தேவன் மாத்திருக்காரு தவிர, அதனால கழுதையை வச்சு என்ன பண்ணார், தடை பண்ணாரு, முதவே நீ பேசாத அப்படின்னு. புரியுதுங்களா?
அப்ப இந்த தவறுனால எவ்வளவு பேர் மறிச்சாங்கன்னா வனாந்திரத்துல 24,000 பேர். பொன்கன்று குட்டி வணங்கும் போது 3,000, 3,000க்கு 24,000க்கும் பெருக்கும் போது எத்தனை மடங்கு இருக்கு? 8 மடங்கு. உன்னை கழிச்சோம்னா 3,000 கழிச்சிட்டோம்னா 7 மடங்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? தண்டனை அதிகமா இருக்கு. மொத்த தண்டனை எத்தனை மடங்குன்னு கேட்டீங்கன்னா 8 மடங்கு. 1+7 போட்டோம்னா 7 எத்தனையா இந்த இடத்துல என்ன இருக்குது? அப்போ தவறுகளை தெரிந்து செய்யும் போது அவைகள் அதிகமாகும் போது தண்டனையும் கூடவே என்ன ஆகுது? அதிகமாகிறத நம்ம பார்க்கணும். நிறைய இது போன்ற சம்பவங்கள் இருந்துட்டாலும் குறிப்பிடும் வகையில இருக்கக்கூடிய 3வது முக்கியமான சம்பவம் ஏலி ஆசாரியனாக இருக்கும்போது ஏலியினுடைய குமாரர்கள் ரொம்ப துணிகரம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆசரிப்பு கூடாரத்துல அவர்களுடைய ஆசாரிய முறைமை அராஜகமாக இருந்ததாக சொல்லப்படுது. காணிக்கை பொருள்களை இல்லாதவர்களிடம் அபகரிக்கிறது, அவர்களுக்கு ஜனங்களுக்கு பொதுவாக சேரக்கூடிய அந்த ஷேரிங்ல கூட சீட் பண்றது, ஆலயத்திலேயே துணிகரமான செயல்கள்ல ஈடுபட்டது, நிறைய தவறுகள் அவங்க மேல இருக்கு. இந்த நாட்கள்ல மோசே ஆரோன் இருந்த பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்பட்ட மகிமை இல்ல. எப்படி போய் மோசே பேசிட்டு வந்து ஆலோசனை வாங்கிட்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி முகமுகமாய் பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா? சத்தம் கேட்டுச்சு, தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு, கூடாரத்தின் மேல மகிமை இருந்துச்சு. இதெல்லாம் அப்ப இல்லையா? யாருடைய நாட்கள்ல? ஏலியனுடைய நாட்கள்ல குருடாகி போன ஒரு நிலைமை. இந்த சூழல்ல தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சிறு பையனாக ஆலயத்துல படுத்திருப்பார். ஏலிக்கும் ஏலி குடும்பத்துக்கும் நடக்க போற சாபத்தை கூப்பிட்டு பேசுவார் தேவன். எதனால எப்படி நடக்கும்னா, பெலிஸ்தர்களோடு நடந்த யுத்தத்துல உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு பாளையத்துக்கு போவாங்க ஏலியினுடைய குமாரர்கள். ஏன்னா நமக்கு தெரியும் ஏலியினுடைய காலகட்டம் வரைக்கும் நியாயாதிபதியாகவும் இருந்திருக்காங்க, ஆசாரியராகவும் இருந்திருக்காங்க. அப்ப நியாயாதிபதிகள் என்ன பண்ணுவாங்க? போர் புரிவாங்க, சண்டை போடுவாங்கல்ல, சாமுவேல் வரைக்குமே. பட் அவர் அதை செய்யல. முதல் நியாயாதிபதி யோசுவா, கடைசி நியாயாதிபதி சாமுவேல். அப்ப இங்க யுத்தத்துக்கு யார் வரைக்கும் யுத்தம் பண்ணிருக்காங்க நியாயாதிபதிகள் காலத்துலனா? ஏலியினுடைய பசங்க வரைக்குமே சண்டை போட்டு போயிருக்கிறாங்க. ஆசாரியர்களாகவும் இருந்து யுத்தத்துக்கும் போயிருக்கிறாங்க. யுத்தத்துல என்ன நினைச்சாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி தங்களை காப்பாத்திரும், தேவனுக்கு விரோதமா எவ்வளவு செஞ்சுட்டாலும் உடன்படிக்கை பெட்டி நம்மளை பாதுகாத்துறோங்கிற ஒரு அசட்டு தைரியம். பெட்டியையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏலியினுடைய குமாரர்களும் செத்தாங்க. ஏலியும் அந்த நாள்ல பிடரி முறிஞ்சு, இந்த விஷயம் கேள்விப்பட்டவனே மேல இருந்து உப்பரிக்கையில இருந்து கீழே விழுந்து செத்து போவார், பிடரி முறிஞ்சு. உடன்படிக்கை பெட்டி சிறை பிடிச்சிட்டு போய் தாகோனுடைய கோயில வைப்பாங்க. விக்கிரகத்தோட சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க? பெட்டியை கொண்டு போய் வச்சிருவாங்க. இந்த நாள்ல இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000 பேர் இறந்து போயிருப்பாங்க. இந்த சம்பவத்துல 30,000 பேர். உடன்படிக்கை பெட்டியும் சிறைப்பட்டு போயிருக்கும், ஏலியினுடைய குமாரர்களும் இறந்திருப்பாங்க, 30,000 பேரும் மறிச்சிருப்பாங்க. 10 மடங்கு. பொன்கன்று குட்டி வணக்கம் ஸ்டார்ட் ஆகும்போது 3,000, மோவாப் தேசம் வழியா கடந்து போகும்போது 24,000. உடன்படிக்கை பெட்டி அவங்கள்ட்ட இருந்து சிறைப்பட்டு பெலிஸ்தர்கள்ட்ட போய் அந்த இடத்துல அவங்க பண்ணிட்ட தவறுக்கு, விக்கிரக ஆராதனைக்கு 10 மடங்கு தண்டனை என்ன ஆயிட்டு இருக்கு. கீழ்ப்படியாமைங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய விஷயத்துல கண்டினியூ ஆயிட்டே இருக்கிற வரைக்கும் தண்டனையினுடைய அளவும் என்ன ஆயிட்டு இருக்குது, அதிகமாயிட்டே இருக்குங்கிறத இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து நாம தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. ஆக்சுவலா இது பெட்டி சிறைப்பட்டு போன மேட்டர் மாத்திரம் இல்ல, பின்னணியில இதனுடைய உண்மையை சொல்றார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். பாத்தீங்களா ஆன்சர் என்ன சொல்றாரு? எந்தெந்த விக்கிரகங்கள்லாம் அஸ்தரோ பாகால் போன்ற விக்கிரகங்கள் எல்லாம் உங்கள் மத்தியில நீங்க என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க நீக்கினாதான் விரோதிகள் கையில இருந்து தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார் அப்படின்னு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காலகட்டத்துல
இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில சாமுவேல் பேசுறார். அப்ப தொடர்ந்து ஒண்ணா இருந்துச்சு இல்லைங்களா? தொடர்ந்து உங்களுக்கு தண்டனையும் இந்த மாதிரியான சிக்ஷைகள் ஏன் அனுமதிக்கப்படுதுன்னா, உங்கள் மத்தியில நீங்க இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? விக்கிரகங்களை வைத்துக்கொண்டே இருக்கிறீங்க. அவைகளை அகற்றினால் மட்டும்தான் தேவன் உங்களை விரோதிகளுடைய கைகளிலிருந்து இருந்து உங்களை பாதுகாத்து விடுவிப்பார் என்று சொல்றத நம்ம பார்க்கணும். நிறைய சம்பவங்கள் சொல்லிட்டே போலாம். ராஜாக்களுடைய நாட்கள்ல கூட இருக்கு இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோம். சாலமோன் வரைக்கும் அதை பகிரங்கமா அந்த தவறை செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இது சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு 3 சம்பவம் தண்டனைகளோடு இருக்கிறதுனால. இப்ப இதனுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரும்போது, கடந்த பாடத்துல நம்ம ஸ்பிரிச்சுவலா, அதாவது டைப் அண்ட் ஆன்டி டைப்பா எதுவுமே பார்க்கல. கிரகத்துக்குள் இருக்கக்கூடிய நேரடியான அறியாமை அது எப்படி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கோ, ஆனா உண்மையான ஆலயமாகிய இருதயம் இருக்கும்போது தேவன் அதுல வாசம் செய்வார் அப்படின்ற ஒரு வியூ. அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் தான். இருந்தாலும் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனைக்குள் இருக்கக்கூடிய மற்றொரு ஆவிக்குரிய ஒரு கேரக்டர் லெசன் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குறது. வேத வசனத்துல நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு அருவருப்பான விக்கிரகம் அப்படின்னு உபாகம புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 27:15. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. போதும். விக்கிரக ஆராதனை என்று மாத்திரம் குறிப்பிடாமல் கர்த்தருக்கு அருவருப்பு. அருவருப்பு என்ற வார்த்தையே ஒரு ஒவ்வாமை. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்வதை பார்க்கிலும் அதனுடைய தன்மையை நல்லா விவரிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தணும். எனக்கு பிடிக்கல, ஆகாது அப்படின்னு சொல்றதை எந்த வார்த்தையில தான் பயன்படுத்த முடியும்னா, அது ரொம்ப எனக்கு அருவருக்கிறது. பிடிக்கலங்கிறத விட பல மடங்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை நம்ம அது எனக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அருவருப்புன்னு தேவன் சொல்றத பாக்குறோம். எசேக்கியேல் 30:13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை ஒளிய பண்ணுவேன். பாத்தீங்களா? நரகல்னே சொல்றார். அருவருப்பு என்ன மாதிரி அருவருப்புனா, நரகலை போல தேவன் அவைகளை பார்க்கிறார். பிரம்மாண்டமான உருவச் சிலைகளை, பயங்கரமான சிலைகளை, மனுஷர்கள் மத்தியில இன்னைக்கு தெய்வம் என்று உலாவி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கற்சிலைகளை, பொற்சிலைகளை தேவன் எப்படி பார்க்கிறாராம்? அருவருக்கிறார், நரகலை போல எண்ணிக்கொள்ளுகிறார். ஆனா இன்னைக்கு பாக்குறோம், பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், மாலை, மரியாதை கொத்து. அதுல கூட பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணி போட்டிருக்காங்க யூடியூப் சேனல்ல எல்லாம். 3 நாளா எனக்கு கொலக்கட்டையெல்லாம் கொடுத்தாங்க, சுண்டல் எல்லாம் தந்தாங்க, என்னை சுத்தி நின்று பாட்டெல்லாம் பாடினாங்க, சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தேன். பந்தல் போட்டு என்னை உட்கார வச்சு ஏமாத்தி கொண்டு போய் 4வது நாள் தண்ணிக்குள்ள போட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் புலம்புற மாதிரி ஒரு மீம்ஸ். என்னை நல்லா ஏமாத்தி சாப்பாடெல்லாம் கொடுத்து கடைசியில என்னை எங்க கொண்டு போய் போட்டாங்க. ஆனா விடுங்கடா விடுங்கடான்னு அவர் கத்துற மாதிரி தண்ணிக்குள்ள அவரை வற்புறுத்தி என்ன பண்றாங்க? ஜனங்களே என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? தங்களை ரட்சிக்கிற கடவுளை அவங்களே என்ன பண்றாங்க? 3 நாள்ல அழிச்சிடுறாங்க. அப்ப இதெல்லாம் பாக்குற தேவனுக்கு அது எவ்வளவு அருவருப்பு, நரகம்னு ஏன் சொல்றாருன்னா, உங்களுக்கே தெரியுது அது உங்களை என்ன பண்றது இல்ல, காப்பாத்துறது இல்ல, விடுவிக்கிறது இல்ல, ரட்சிக்கிறது இல்ல. பட் நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க அதுக்காக. வெட்டுக்குத்தெல்லாம் ஆகுது. இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பண்ற வேலை. எந்த கிரியையும் செய்யாத உருவங்களை வச்சு இவங்க செய்யற கிரியை எவ்வளவு மோசமானதா இருக்குனால, இதனால மனிதனுடைய அடிக்ஷன், அவங்களுடைய தேவையற்ற பக்தி வைராக்கியம் தான் அதை தேவன் அருவருப்பு, நரகல் என்று சொல்ற அளவுக்கு என்ன இருக்குது வசனத்துல பதியப்பட்டிருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இன்னைக்கு நாமளும் கூட நதிக்கு அப்புறத்திலே அப்படிங்கிறது எகிப்தின் வாழ்க்கை, உலகத்துக்குள்ள நம்ம இருந்த வாழ்க்கை. நதிக்கு அப்புறத்திலே பிதாக்கள் செய்த விக்கிரகம் ஆராதனை என்பது நாம முன்னோர்கள் மூலமாக அந்த வழி வந்து நம்மளுடைய பின்னணியில என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா?
அது ஹிந்துவாவோ கிறிஸ்தவர்களாகவோ எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்துட்டாலும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே என்ன இருந்துச்சு? விக்கிரக ஆராதனை கண்டிப்பா ஒவ்வொரு ரூபத்திலையும் நிச்சயம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஒரு விக்கிரக ஆராதனையை உடன்படிக்கை வாழ்க்கைக்கு முன்பு அல்லது இவற்றை தவறு என்று நம்ம அறிந்து கொண்ட நாட்களுக்கு முன்பு தேவன் கணக்கில் எடுத்தாரா? இப்போ நம்ம எல்லாரும் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்க மாட்டோம் தான். ஆனா விக்கிரக ஆராதனை நிறைய இருக்கு. நம்ம பார்க்க போறோம். சிலை வணக்கத்தை மட்டும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே விக்கிரக ஆராதனை பண்ணிருக்கோங்கிறது தான் கரெக்ட். இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் ஒரு சிலர் தானே பண்ணிருப்பாங்க. சிஎஸ்ஐ காரங்க பண்ணலையே, பெந்தகோஸ்தைக்காரங்க பண்ணலையே, நாங்க அதுல இருந்து வந்தோம்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம கிட்ட என்னென்ன விக்கிரக ஆராதனை இருந்துச்சுங்கிறது பின்னாடி பார்ப்போம். அப்ப எல்லாருமே இதுலதான் இருந்திருக்கோம். ஒரு விதத்துல விக்கிரகத்தை ஏதோ விதத்துல என்ன பண்ணிருப்போம்? சேவிச்சிருக்கிறோம். ஆனால் உடன்படிக்கைக்கு முன்னாடி எகிப்துல இருந்தப்ப செஞ்சிட்ட விக்கிரக ஆராதனைக்கு இஸ்ரேல் ஜனங்க கிட்ட தேவன் அக்கௌண்ட் கேட்காத மாதிரி நாம உடன்படிக்கைக்கு முன்னாடி என்னென்னலாம் விக்கிரக ஆராதனை எப்படி எப்படியெல்லாம் பண்ணமோ அதுக்கும் தேவன் என்ன செய்யல? கணக்கு கேட்கல. இதைதான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30 வாசிக்க கேட்போம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஏதெல்லாம் அறியாமையுள்ள காலம் அப்படின்னா, இது சரி, இது தப்பு, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செஞ்சா இந்த தண்டனை, இது செஞ்சா இந்த ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுவதற்கு முந்தைய காலம் அறியாமையுள்ள காலம். சீனாய் மலைக்கு முன்பு, சீனாய் மலைக்கு பின்பு, அல்லது செங்கடலுக்கு முன்பு அல்லது செங்கடலுக்கு கிராசிங்க்கு பின்பு, இப்படி வச்சுக்கலாம். நமக்கு செங்கடலுக்கு பின்பு எது? உடன்படிக்கை வாழ்க்கை. நமக்கு சீனாய் மலைக்கு பின்பு எது? உடன்படிக்கை தான். பட் நாம யாரும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட அடிமை வீட்டார்கள் இல்ல, சுயாதீனம் விதிக்கப்பட்ட புத்திர சுவீகார பிள்ளைகள். எனவே அதை ஒரு நிழல் பொருளாக தான் நம்ம என்ன பண்றோம் பார்க்கும்போது, நமது அறியாமை நாட்கள்ல நிறைய தவறு செஞ்சிருக்கிறோம். பட் தேவன் அதுக்கெல்லாம் தேவன் எந்த விஷயத்தையும் குறிச்சு பர்சனலா தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொன்றாக நம்மகிட்ட எடுத்துட்டு வந்து என்ன பண்ணல? கணக்கு கேட்கல. ஆனால் இப்ப பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை நீங்க போய் கேட்டீங்கன்னா, பைபிள் மாத்திரம் படிக்கக்கூடியவர்கள், சிலை வணக்கத்தை விரும்பாத கிறிஸ்தவர்கள் தங்களை விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வந்துட்டதா நினைச்சிட்டு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய நண்பர்களை அவங்க பகைக்கிறதும், அந்த விக்கிரகங்களை ஒரு பொருட்டு என்று நினைத்து கொண்டு அது கூட சண்டை போடுறதும், அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வேற சக்தி இருக்குதுன்னு நினைச்சிட்டு அது ஒரு பொருட்டு இல்லைன்னு வேதம் சொல்லி இருந்தும் இவங்க அதை பெருசா நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இதுக்காக வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க, சண்டை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ரோமன் கேத்தலிக் ஜனங்களை பார்க்கும்போது சிஎஸ்ஐ பெண்டிகாஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவங்களெல்லாம் நாங்க கிறிஸ்தவங்களாகவே ஏத்துக்கிறது. ஏன்னா யார் அவங்க? விக்கிரக ஆராதனை பண்ண. ஒரு விதத்துல அவங்களுக்கு இவங்க பரவாயில்லங்கிறது வேதமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சகோதரர் ரசல் அவர்களே சில சபைகள் பெயரையே குறிப்பிட்டு இவங்க எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. வேதத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்றதுனால சிறிய சமாதானம் இருக்குங்கிறதுக்கு ப்ராட்டஸ்டன்ட்களை காட்டுறாரு. ஆர்சியா அவர் அந்த இடத்துல கூட வைக்கிறது இல்லை, அது உண்மைதான். ஆனா விக்கிரக ஆராதனையிலிருந்து இவங்க விடுவிக்கப்பட்டாங்களா எல்லாரும் அப்படின்னா, அது தெரியாமலே இவங்க மத்தவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செங்கடலை கடந்தாச்சு, ஞானஸ்தானம் நம்ம பண்ணியாச்சு. சீனாய் மலை அனுபவம் நமக்கு எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்துவின் மூலம் பொன்னான பிரமாணங்களை இன்றைய நாட்களை நம்ம வாங்கி இருக்கிறோம். அது அன்பின் பிரமாணமாக, கட்டளையின் சுருக்கமாக புரிஞ்சிருக்கிறோம். அன்பை விவரிச்சு கொடுக்கல, 2 வார்த்தையில முடிச்சிட்டார். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அங்க வரல கொலை செய்யாதிருப்பாயாக, அது இது இந்த லிஸ்ட்லாம் நமக்கு கொடுக்கல. இதன் சுருக்கம் இதுல அடங்குதுப்பான்னு முடிச்சிட்டார். இதான் அவர் பிரமாணங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்னு இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பண்ணிட்டோம் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு அப்போஸ்தலராகிய பவுல். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 11 முடிய வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? விக்கிரகத்தை வணங்கக்கூடாதுன்னு கட்டளை கொடுத்த பின்பு
வனாந்திரத்துல 40 வருஷம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. மீண்டும் மீண்டும் விக்கிரக ஆராதனை. அதுல என்ன இருக்குது? தொடர்ந்தா மாதிரி உங்களிலும் அவர்களைப் போல யாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ஆகாதிருங்கன்னு சொல்லும்போது நம்ம மத்தியிலே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றாரு? விக்கிரக ஆராதனை வரும். நாமளும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ஆவதற்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவங்களுடைய கீழ்ப்படியாமை, வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, கலகம், அவிசுவாசம் எல்லாமே அந்த 40 வருஷம், குறிப்பா முழு இஸ்ரேல் தேசத்தினுடைய தவறுகள், குறிப்பா அந்த 40 வருஷ விஷயத்தை தான் இங்க பேசுறாரு. எல்லா தவறையும் பேசல. அந்த 40 வருஷத்துக்குள்ள என்னென்னலாம் பண்ணாங்கன்னா, வேசித்தனம் பண்ணி விழுந்தாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க தேவனை, பாம்புகளால் அழிக்கப்பட்டாங்க, சங்கார தூதனால சங்கரிக்கப்பட்டாங்கன்னு அந்த சம்பவம் ஃபுல்லா வனாந்தரத்தில் நடந்ததான் ரெக்கார்ட் பண்றாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை விக்கிரக ஆராதனை. அதுதான் முக்கிய ரீசன். இந்த எல்லா குற்றத்துக்கும் கீழ்ப்படியாமைக்கும் எது வழி நடந்துச்சுன்னா அந்த விக்கிரக ஆராதனை, புறஜாதி ஜனங்களோட சம்பந்தம் கலந்து. இது எல்லாமே நம்ம விஷயத்துல அப்படியே வரும் தான் சொல்லி முடிக்கிறாரு. நீங்களும் அது போல ஆகாதிரு. அவங்க கேட்கும் போது விசுவாசத்தோட கேட்கல. நீங்களும் அவிசுவாசம் உள்ளவர்களா மாறிடாதீங்க. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் போது உங்க இருதயத்தை என்ன பண்ணிடாதீங்க, கடின படுத்திடாதீங்கன்னு ஒரு கம்பேரிசன் கொடுத்துக்கிட்டே வந்துதான். இவைகள் எல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அந்த விக்கிரக ஆராதனையில நமக்கு நிழல் பொருளும் இருக்கு, எச்சரிப்பும், அது சம்பந்தப்பட்ட குணலட்சணம் சம்பந்தப்பட்ட பாடங்களும் நமக்கு காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, அப்படி பார்க்கும்போது விக்கிரக ஆராதனையில நூத்துக்கணக்கான பாயிண்ட் எடுக்கலாம். எதெல்லாம் விக்கிரக ஆராதனைன்னு உட்கார்ந்து இப்ப நம்ம லிஸ்ட் போட்டோம்னா இதவே ஒரு தொடர் ஸ்டடியா எடுக்கலாம். என்னென்னலாம் விக்கிரக ஆராதனைங்கிறது என்ன பண்ணலாம், ஒரு தொடர் ஸ்டடியா எடுக்கலாம். பட் நம்ம புல்லட் பாயிண்டா நம்ம பார்க்கும்போது ஒரு 3 விஷயம். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய விஷயத்துல நிறைய விக்கிரக ஆராதனை இருந்து ஒரு 3 பனிஷ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்த்தோமோ. உதாரணத்துக்கு 3000, 24,000, அப்புறம் ஒரு 30,000 தண்டனை கூட்டிகிட்டே போச்சு அப்படின்றதுக்கு இந்த 3 தவறுகளை பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள், 3 இடத்துல விக்கிரக ஆராதனை நடந்ததனுடைய விளைவில் ஏற்பட்ட தண்டனை. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு எச்சரிப்பையும் கூட ஒரு 3 விஷயத்துல சுருக்கமா பார்த்துடலாம். முதல் விஷயம் நம்ம பார்ப்பதற்கு முன்னதாக சகோதரர் ரசல் அவர்கள் அவருடைய பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, விக்கிரகம் என்பது தேவ ஜனங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுட்டு ஒற்றை வார்த்தையிலேயோ 2 வார்த்தையிலேயோ அவர் குறிப்பிடல. தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, கனம், துதி, புகழ்ச்சி மற்ற யாருக்குமோ மற்ற எதற்குமோ மனிதர்களுக்கோ வேறே சக்திகளுக்கோ நாம கொடுப்பது விக்கிரக ஆராதனை. அப்ப நான் என்னென்னலாம் அதுல வரும்? நேரம்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. கனம், மரியாதை, புகழ்ச்சி மனிதர்களுக்கோ மற்ற சக்திகளுக்கோ வேற பொருள்களுக்கோ நம்ம கொடுக்கறது. தேவனை வைக்கக்கூடிய இடத்துல மற்ற காரியங்களை வைப்பது. இது 1ஆம் கட்டளையும் 2ஆம் கட்டளையும் சேர்ந்துதான் என்ன ஆகுது, இப்போ கனெக்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம வரிசையா யோசிக்கலாம். ஒரு விளையாட்டை உட்கார்ந்து சில மணி நேரங்கள் செலவழித்து விரும்பி பார்ப்பது என்னங்க? இப்ப என்ன அது? ஆமா, அந்த நேரத்துல என்ன செய்யறோம்? கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு. ஆமா, அந்த விக்கிரக ஆராதனை சினிமாவை விட பெருசுங்க. ஒரு இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு 2000 இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா 95க்கு பின்னாடி எல்லாம் ஒரு 6-7 வருஷம்லாம் வெறித்தனமா இருந்ததெல்லாம் இருக்கு. 2-3 முறை இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சு சாம்பியன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு பேசுவோம்.
அப்பெல்லாம் ஒவ்வொரு டீ கடைகளையும் கைத்தட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா இந்தியா ஜெயிச்சுன்னு அர்த்தம். வெடி வெடிச்செல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுல ஹார்ட் அட்டாக்ல செத்து போனதெல்லாம் இருக்கு. இதுல கிரிக்கெட்னால இந்தியா தோத்துருச்சுன்னு செத்து போனதும் இருக்கு, வெடி வச்சு கொண்டாடினதும் இருக்கு. விளையாட்டு மனுஷனை என்ன பண்ணுது, என்ன செய்ய வைக்குதுன்னா, அந்த விளையாட்டு வீரரை பெரிதாக நம்ப வைக்குது, அவர்களை ரசிக்க வைக்குது, அவர்களோடு நம்மளுடைய நேரத்தையும் உடல் பலனையும் என்ன பண்ண வைக்குது, அந்த இடத்துல விரயமாக்குது இல்லைங்களா? அப்ப சாதாரணம் நிறைய பேர் கேட்கலாம், பிரதர் சினிமா பார்த்தால் தவறு, இதுல என்ன தப்பு இருக்கு, அது பாவம் ஒண்ணும் இல்லையே. நிறைய பேர் சொல்ற கருத்து என்ன, விளையாட்டுல என்ன இல்ல, பாவம் இல்ல, உண்மையிலே பாவம் இல்லதான், மாற்று கருத்து இல்ல. நம்மளுடைய அர்ப்பணிப்பின் நேரம், நம்மளுடைய உடல் பலம், நம்மளுடைய அறிவாற்றல், தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியின் பிரயாசங்கள் எங்க போயிட்டு இருக்கு, வேஸ்டா? உலகத்திற்கு, உலக மனிதர்களுக்கு அசுத்தமான காரியம். ஒரு நாள் முழுக்க டிவி முன்னாடி உட்காந்து, சினிமா கூட அப்படி உட்கார மாட்டோம். விளையாட்டு ஒன் டே மேட்ச்னா ஃபுல்லா என்ன, டெஸ்ட் மேட்சுக்கெல்லாம் 2 நாள் 3 நாள் என்ன பண்ணிடும், உட்கார வைக்கும். அதுல அடிமையானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னமும் கூட சகோதரர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், அதெல்லாம் தப்பு பண்றது இல்லை. கிரிக்கெட் போட்டா மாத்திரம் நாங்க என்ன பண்ணிடுவோம்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து பார்ப்போம். அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இது மாதிரி நிறைய சொல்லலாம். டிவி பார்க்கறது மாத்திரம் இல்லாம அதுல இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒண்ணே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட பெரிய விக்கிரகம் என்ன இருக்குன்னா மொபைல். பாத்தீங்களா, எல்லாருக்கும் அனுபவம், டக்குன்னு போன். எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்கவுங்க கையில வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல, பஸ்ல, எல்லா இடங்கள்லயும் பாருங்க, இன்னைக்கு யாரு கூடயும் பேசுறதெல்லாம் இல்ல. அவங்களே பூஜை போட்டு காலையில பொழுது விடிஞ்சா நைட் தூங்குற வரைக்கும் அது கூட தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நெட்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரீயா. அதுல உள்ள விஷயங்களை பார்த்துட்டு உலகத்தையே என்ன பண்ணிடுறாங்க, கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறான் சாத்தான். தான் பொருளாசை, பொருளை சேவிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா, நேரத்தை எடுக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நிறைய சொல்றாரு, வீணான பேச்சுக்கள் ஒரு விக்கிரகம். சிலருக்கு பேசாம இருக்க முடியல, பிறருடைய அலுவல்களை தலையிடாம இருக்க முடியல, புறங்கூறாம இருக்க முடியல, எப்ப பார்த்தாலும் கூழ் சொல்லாம இருக்க முடியலன்னா அது கூட என்னதான், அவர்கிட்ட ஒரு விக்கிரகம் இருக்கு, அது ஒரு விக்கிரகம். பிரைடு சொல்றார், நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளையும் தாளந்துகளையும் குறிச்சு உயர்வா நினைச்சுக்கிட்டு நாங்களை ரொம்ப பெரிய ஆட்களா நினைச்சுக்கிறவங்க ஒரு பெருமைக்குள்ள போறாங்கல்ல, அவங்க பெருமைங்கிற விக்கிரகத்தை என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. மறைமுக பாவமாக செய்வதும் விக்கிரகம், துணிகர பாவமா செய்யறதும் விக்கிரகம். பலகீனத்தால் தடுமாறுவதும் விக்கிரகம், துணிகரத்துக்குள்ள போறதும் விக்கிரகம், புறங்கூறுதல் விக்கிரகம், பொறாமை ஒரு விக்கிரகம், சொல்லிக்கிட்டே போறார் நிறைய விஷயங்கள். அப்ப விக்கிரகத்தை, விக்கிரக ஆராதனை நம்ம என்ன பண்ண முடியாது. ஒன் பாயிண்ட்ல 2 கட்டளைகளை பிரதானமாக்கினார், கவனிச்சிங்களா இப்ப தேவன்? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை கருத்துல வச்சு மாத்திரமல்ல, அவங்க நேரடியான விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. சுவிசேஷத்திலையும் வரப்போற தேவனுடைய ராஜ்யத்திலையும் ஜனங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய சகல அசுத்தங்களும் விக்கிரகம்னு சொல்ல வர்றார். புரியுதுங்களா? அவங்க எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குறாங்களோ, எதுலெல்லாம் பொழுதுபோக்குறாங்களோ, எதெல்லாம் வீணா பேசுறாங்களோ, எதையெல்லாம் வீணா பாக்குறாங்களோ, எதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க இருதயத்தை அசுத்தப்படுத்தினா அது எல்லாமே எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய விக்கிரகம். அதுல முக்கியமான 3 விக்கிரகங்கள் சுருக்கலாம், நிறைய இருக்கு. பொழுதுபோக்குன்னு பாக்குறோம், நிறைய இப்ப நம்ம பார்த்துட்ட விஷயங்கள் நிறைய சகோதரர் சொல்றாரு இல்லைங்களா, இப்படி பட்டியல் போட்டா நிறைய போட்டுக்கிட்டே போலாம். அதுல சுருக்கமாக சொல்லணும்னா முக்கியமான விக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தணும்னா, முதல் விக்கிரகம் பொருளாசை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. விக்கிரக ஆராதனைன்னு மட்டும் சொல்லாம விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் மேட்ச் பண்றாரு கரெக்டா. நீங்க விக்கிரக ஆராதனையை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், அன்பின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் நிறைய புரிஞ்சுக்கங்க. ஆனா வேத வசனத்திலேயே விக்கிரக ஆராதனைன்னு சில விஷயங்களை குறிப்பிட்டே காமிச்சிருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். அது டைரக்டா இருக்கு. அப்படின்னா பொருளாசை என்னும் விக்கிரக, பொருள் அப்படின்ற இடத்துக்கு மாற்று வார்த்தையா போட்டா
பணம், ஐஸ்வர்யம், பொருளாதாரம்னா என்னதான்? ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கக்கூடிய மயக்கம் மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை. ஏன் அதை விக்கிரக ஆராதனைன்னு சொல்லணும்? பொருள்னா இப்போ ஒரு ஜுவல்ஸ் போட்டா சொல்லலாம், அது ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி, அதை நம்ம ரொம்ப லைக் பண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்றத ஒரு விக்கிரக ஆராதனையா பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நகை நட்டெல்லாம் என்ன பண்ணாதீங்க, போடாதீங்கன்னு சொல்றாங்க. அதை மட்டும் பிடிச்சுக்குவாங்க தெளிவா. பட் அப்ப அந்த நகை போடாம அந்த காசப்புறம் பேங்க்ல போட்டு வச்சா ஓகேவா? நகை போட வேண்டாம், ஆனா அந்த பணத்தை பூரா வாங்கி பில்டிங் மேல பில்டிங் கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செட்டில் ஆனா அது ஓகே. அப்ப ஒரு விக்கிரகம் வேணாம், இன்னொரு விக்கிரகம் வேணுங்கிற மாதிரி தானே. மொத்தம் எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்குது. பொருளா நீ பேங்க்ல வச்சிருக்க, நாங்க கழுத்துல வச்சிருக்கோம். இவ்வளவுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? பதில் கேட்டா என்னதான் சொல்லுவாங்க? ஒருவேளை அது பிடிக்காதவங்க இப்படி சொல்லுவாங்க, இது பிடிக்காதவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்த இடத்துல நம்பிக்கை தான் காரணம். நம்மளுடைய வாழ்வாதாரங்களுக்கு, நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு யாரை நம்புறோம்? பொருளையா, பணத்தையா, ஐஸ்வர்யத்தையா, தேவனை? அது இருக்கா? தேவனைன்னு சொல்றோம், பட் அது இருந்தாதான் நம்ம கிட்ட விக்கிரக ஆராதனை இல்லைன்னு அர்த்தம். அப்ப உடன்படிக்கை வாழ்க்கைக்கு முன்பு பின்புன்னு பிரிச்சோம்னா நாமளே எழுதி வச்சுக்கிட்டு கேட்கலாம் நம்மள கேள்வி. அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு பிறகு பணத்தை நம்பாமல், உத்தியோகத்தை நம்பாமல், நாம செய்யக்கூடிய வேலையை நம்பாமல், நமது பொருளாதாரத்தை நம்பாமல், கிறிஸ்துவை போல தேவனை மாத்திரம் நம்பி ஊழியத்தில் ஈடுபட்டு, அல்லது அர்ப்பணிப்பு வாழ்க்கையில தேவனை மாத்திரம் முழு நம்பிக்கையாக கொண்டிருந்து நம்மளுடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இல்லை. அல்லது தேவனை வைக்கக்கூடிய இடத்துல நமது வருமானத்தை, வியாபாரத்தை, தொழிலை, நகைகளை, நம்மளுடைய உடல் வலிமை, எதை வேணாலும் நீங்க எடுத்துங்க, உழைப்பை, எதை வச்சுட்டு 2ஆம் இடம் 3வது இடம் தேவனுக்கு கொடுத்துட்டு கடமைக்காக உடன்படிக்கை வாழ்க்கைக்கு ஒரு பேருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது பேரு சரியான உடன்படிக்கை ஜீவியம் கிடையாது. அவ்வளவுதான். அதாவது நாளைக்கு உடல்ல ஒரு பிரச்சனை வரலாம், வாழ்க்கையில ஏனும் சிக்கல் வரலாம். இப்ப நம்ம பணத்தின் மீதே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க எதுலதான் இருப்பாங்க தெரியுங்களா? என்கிட்ட பணம் இருக்கு, நான் அதை என்னால இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்க முடியும், சந்திக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் அவங்களுக்கு இருக்கும். பணம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? என் எல்லா தேவைக்கும் தேவனே ஒருவரை மாத்திரம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நம்பி இருக்கிறேன், கர்த்தர் சொன்ன மாதிரி இருக்கிறவங்க தான் விக்கிரக ஆராதனை செய்யறது இல்ல. ஏன்னா தேவனை விட ஒரு பொருள் நமக்கு வாழ்க்கையில முக்கியமா முதன்மையாக நிக்குதுன்னா அவர்கள் மனசுல தேவன் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் விக்கிரக ஆராதனையான பொருளாசையை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே பொருளாசை குறித்த சோதனை கர்த்தருக்கு ஏற்பட்டுச்சு. 4ஆம் அதிகாரம் மத்தேயு 8 வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த இடத்துல பணிஞ்சுக்குதான் சொன்னாரு. உலகத்தில் உள்ள சகல ராஜ்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னாரு. இப்ப கர்த்தர் ரிப்ளை கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று முதல் 2 கட்டளைகளை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாரு. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் வேற எதையும் நீங்க உண்டாக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கிற அந்த முதல் 2 பிரமாணத்தை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ற சோதனையின் போது ஏன் பயன்படுத்தினார்? புரியுதுங்களா? இப்ப சாத்தான் வச்சிருக்கிற சோதனை என்ன? ஏன் கூட நீங்க என்ன ஆயிடுங்க, சமாதானமா போகும், காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இந்த உலகம் பூரா என் வசம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆளுகை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்க பூமியை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, ஆகாயத்து அதிகாரம் என்னுடையது. இதான் அந்த டீலிங்கினுடைய சுருக்கம். சகல மகிமையும் தர்றார். பட் கர்த்தர் வந்திருந்த நோக்கம் என்ன? தன்னை பலி செலுத்துகிற ஒரு ஆசாரியனாக, ஒரு ஆட்டுக்கடாவாக வந்திருக்கிறார். இப்ப ரான்சம் கொடுக்கணும்,
இந்த விதத்துலதான் ஆதாமுடைய சந்ததியை மீட்கணும். எந்த சுலபமான வழியும் தேடக்கூடாது. இது தேவனுடைய சித்தம். இப்ப மாற்றுப்பாதை காட்டுறாரு சாத்தான். தாள பணிஞ்சுக்கிட்டா, சாஷ்டாங்கமாய் விழுந்துட்டா, எல்லாம் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்மள அநேகர் உடன்படிக்கை வாழ்க்கையில பின்தங்கி போவதற்கும், உடன்படிக்கை நிறைவேற்றாமல் போவதற்கும், தேவனுடைய கரத்தை விட்டு பொருளாசை பின்பற்றி போனதனுடைய விளைவுதான் காரணம். சாத்தான் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அடுத்து. அதாவது உடன்படிக்கை வாழ்க்கைக்கு மட்டும் உண்மை இல்லாம போயிட்டோம்னா நம்மள பிஸியா உலகத்துக்குள்ள சாத்தான் வச்சுக்குவாராம். ஏன்னா அவருக்கு நினைக்கிறது ஈஸியா கொடுத்துட்றோமே நம்ம. அதாவது தேவனுடைய சித்தம் செய்யற ஜனங்களை, வைராக்கியமா உள்ள ஜனங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாரு சாத்தான். உலக போக்குல பிஸி ஆயிட்டோம்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இறங்கி. ஏன் தப்பி தவறி நீ ஜெபம் பண்ண போயிடாத, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிடாத, படிக்க போயிடாத, சகோதர ஐக்கியம் வச்சுக்காதன்னு சொல்லி உங்க பிசினஸ பெருசாக்கி தருவார். தேவனுடைய வார்த்தையை கூட உட்கார்ந்து கேட்க விடாத அளவுக்கு பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணுது நம்ம, இல்லைங்களா? நடக்குதா இல்லைங்களா? அநேகர் காரணம் சொல்றாங்க இல்லைங்களா, ஏன் ஆராதனைக்கே வர்றது இல்லை பதர், ஏன் சபை கூடிவதற்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வியாபாரம் விட மாட்டேங்குது, தொழில் விட மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அர்ப்பணிச்ச எந்த தேவ ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை தேவன் அனுமதிக்கிறது இல்லை. இவங்க இருதயத்துல ரெடி இல்லை, அவ்வளவுதான். உன்ன உடுக்க உங்களுக்கு தர்றேன்ட்டாரு, அதை மீறி நம்ம பிஸி ஆகிறோம்னா யார் மிஸ்டேக்கு? காலில் விழமாட்டேன்னு கர்த்தர் சொன்னார், நாம காலில் விழுந்திருக்கிறோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீ தாள விழுந்து பணிஞ்சுக்கிட்டா உனக்கு எல்லாம் தர்றேன்னு சொன்னாரு, கர்த்தர் விழல, உடனே கடிஞ்சுக்கிண்டா, அப்பாலே போ அப்படின்ட்டார், கடிஞ்சு கொண்டு. இன்னைக்கு உடன்படிக்கைக்கு பிறகு அநேகர் உலகத்துக்குள்ள முன்னேறாங்க அப்படின்னா, செல்வந்தர்கள் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்க ஓட்டம் கிறிஸ்துவுக்குள் இல்லை என்பதை அது வெளிப்படுது. நிறைய பேர் சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க, பிரதர் ருசியா ஒரு பிரதர் 3 வீடு, 3வது வீடு இப்ப கட்டிட்டு இருக்கிறாரு, இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு, இங்க வச்சிருக்காரு. இப்ப பிள்ளைகளை 2 பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஃபாரினுக்கு அனுப்புறாரு, 2 பேருக்கு 48 லட்சம் 50 லட்சம் ஃபீஸ் கட்டி. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி பிரதர் இது உடன்படிக்கை வாழ்க்கை தானே, இப்ப அவங்கள தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்கிறார். உடன்படிக்கை ஞானஸ்தானம் தான் எடுத்திருக்கிறாங்க. யார் பின்னாடி எது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா, கம்ப்ளீட் உலகத்துக்கு பின்னாடி. தேவனை வைக்கிற இடத்துல எதை வச்சுட்டாங்க? பணத்தை, பொருளாசையை, வீடு வாசலை, சொத்து, ஜுவல்ஸ். போதும் போதுங்க தேவன் அனுமதிச்சிடுறார். தேவன் கொடுக்கறது இல்ல, யார் காலில் விழுந்திருக்காங்க, அவ்வளவுதான், சிம்பிள். தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு தயவு செஞ்சு பேர் சபை சொன்ன மாதிரி மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க மனசுல கூட. உலக பொருளாதாரத்துல உயர்ந்தோம் அப்படின்னா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம்னு தயவு செஞ்சு தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. இருக்கிற ஐஸ்வர்யமும் இன்வெஸ்ட் ஆகணும், அதான் ட்ரூத். அப்படிதான் பிரதர் ரசல் பண்ணியிருக்கிறார், பவுல் பண்ணியிருக்கிறார். தரித்திரத்தில் இருக்கிறவங்க உடல் பலனை கொடுப்பாங்க, நேரம் இருக்கிறவங்க நேரத்தை கொடுப்பாங்க, அறிவாற்றல் இருக்கிறவங்க அறிவை கொடுப்பாங்க, ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறவங்க செலவு பண்ணுவாங்களே தவிர, உடன்படிக்கை வாழ்க்கைக்கு பிறகு ஒருத்தருடைய ஐஸ்வர்யம் பெருகாது. பெருகினால் அவர்கள் உடன்படிக்கை வாழ்க்கையில இல்ல. எதை சேவிக்கிறாங்களோ அதை தேவன் என்ன பண்ணிடுறாரு, வச்சுக்க வச்சுக்க, பூமியிலேயே உங்கள் பலன் அடைந்து தீர்ந்து. பட் பலிங்கிறது தினசரி நம்மளுடைய லைஃப்ல தேய்மானம் தான், மைனஸ்ல போகணும் லைஃப். எக்லீசியாவுக்கே வர முடியல, பிசினஸ் தாங்கிறது பெருமைக்குரிய விஷயம் இல்ல, எக்ஸ்கியூஸ் கிடையாது. இது பெருமையா நம்ம வேணா நினைச்சுக்கலாம். அவரும் எந்த தப்பான வழிக்கும் போறது, வேலை வேலை வேலை, தொழில், வியாபாரம். நோ, நீங்க தான் உங்களை லாக் பண்ணிருக்கிறீங்க. ஃப்ரீ பண்ண முடியும், பட் நாம உலகத்தை நோக்கி போறதுனால என்ன பண்ண மாட்டோம், ஃப்ரீ பண்ண மாட்டோம். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க, குடும்பம், மனைவி, குழந்தைகள், எதிர்காலம், நிறைய எதுவுமே உடன்படிக்கை வாழ்க்கைக்கு ஒட்டாததா தான் இருக்கும். சொல்ற காரணம் பூரா எப்படி இருக்கும், உடன்படிக்கை வாழ்க்கையோட கொஞ்சம் கூட என்ன ஆகாது மேட்சா. முழுக்க முழுக்க தேவனை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருந்தாங்கன்னா பொருளாசை அந்த இடத்துக்கு என்ன ஆகாது, வராது. நம்ம லைஃப தேவன் டியூன் பண்ணுவாரு. உனக்கு என்னது தேவை, எப்படி தேவை, எந்த வழியில வரணும், எது வரைக்கும் தான் அனுமதி, எது வரைக்கும் இல்லைங்கிறத கம்ப்ளீட்டா அவருடைய கரத்துல கொடுத்துருக்கிறவங்க, தேவனுடைய ஓவர் ரூலிங்ல இருக்கிறவங்க, நிச்சயம் விக்கிரக ஆராதனை என்னும் பொருளாசை கொண்டு போய் அதுல என்ன பண்ண மாட்டாங்க, சிக்க மாட்டாங்க. சோ இது முதல் மிக மோசமான ஒரு விக்கிரக ஆராதனை. 2வது நம்ம சுருக்கமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த விக்கிரக ஆராதனை எதற்குள்ள அடக்கலாம் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சவுல்கிட்ட பதிவு பண்ணார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ,
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. ரெண்டகம், முரட்டாட்டம், அவபக்தி, இப்படி வார்த்தையெல்லாம் இங்க பயன்படுத்துறாரு. இதெல்லாம் எதுக்கு ஒப்பா இருக்குன்ட்டாரு? விக்கிரக ஆராதனைக்கு. இப்ப இந்த இடத்துல வந்த வார்த்தையை பொருளாசைங்கிற விஷயத்தோட நம்ம ஒப்பிட முடியாது. மாறாக எந்த தவறை இங்க கண்டிக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படின்னா, சவுல் ராஜாவுடைய கீழ்ப்படியாமை. அப்போ விக்கிரக ஆராதனையினுடைய அடுத்த பாகம் கீழ்ப்படியாமை. ஒரு விக்கிரக ஆராதனை எப்படி பொருளாசை பின்பற்றி போகுதல் ஒரு விக்கிரக ஆராதனைன்னு பாக்குறோமோ, லைஃப்ல தேவன் அனுமதிக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுவது அப்படின்னா, முரட்டாட்டம்னா என்ன அர்த்தம்? நல்லதுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்திற்கு அப்பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன? முரட்டாட்டம். ரெண்டகம் ஒரு தடுமாற்றத்தை குறிக்குது. ரெண்டகம்னா என்னங்க? செய்யணும் ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். முரட்டாட்டம்னா அதேதான். எனக்கு தெரியும் தப்புன்னு நான் அதை துணிஞ்சு என்ன பண்ணுவேன்? செய்வேன். செய்யக்கூடாதுங்கிறத செய்யறது முரட்டாட்டம் தான். செய்யக்கூடியதை தகுந்த நேரத்துல செய்யாமல் இருப்பதும் முரட்டாட்டம் தான். சோ இதுதான் பில்லி சூனியம், கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம். எத்தனை வார்த்தைகளை வேணாலும் சொல்லலாம். இது எல்லாமே எதற்கு ஒப்பா இருக்குன்ட்டாரு? விக்கிரக ஆராதனைக்கும் பில்லி சூனியத்துக்கும் ஒப்பா இருக்குன்ட்டார். ரெண்டகம் அப்படின்னால என்ன அர்த்தம் பாருங்க. என்ன மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க? ரெண்டகம், பில்லி சூனியம், இப்படி எல்லாம் பயன்படுத்த, முரட்டாட்டம். அப்ப இவைகள் அனைத்து எதை குறிக்குதுன்னா, தெரிஞ்சு இதை நீ செய்யாத அப்படின்னு சொன்ன பிறகு மனதார செய்யறது. அப்படி சவுல் ராஜாக்கு 2 சம்பவத்தை சாமுவேல் மூலம் தேவன் அனுபவிச்சிருந்தாரு. ஒண்ணு 13ஆம் அதிகாரத்துல வரும். பெலிஸ்தர்களோட நடந்த யுத்தத்துல தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து பலி செலுத்தின பின்னாடிதான் யுத்தத்துக்கு போயிருக்கணும். அவர் வர தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவரே ஆசாரியன் செய்யக்கூடிய பலியை செலுத்திடுவாரு. ஜனங்களுடைய பிரஷர்னால பலி செலுத்தி முடிஞ்ச கையோட வந்துருவார் சாமுவேல். வந்து கடிஞ்சு கொள்வார். ஏதை பண்ணீங்க? ஜனங்கள் நீங்க வர லேட்டாச்சு, ஜனங்கள் எனக்கு பிரஷர் பண்ணாங்க, அதனால இதை நான் செஞ்சுட்டேன். இல்ல இதை நீங்க செய்யக்கூடாது, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டீங்க, இப்போ உங்க ராஜ்யபாரம் நீடிக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டாரு, வேற ஒரு மனுஷனுக்கு கொடுப்பாருன்னு அப்பவே ஒரு வார்னிங் வரும். கேட்டு திருந்திருந்தா போய் பிரேயர் பண்ணுவார் சாமுவேல் இவருக்காக. சரி, செகண்ட் இன்னொரு சான்ஸ் வரும். அது அமலேக்கியர்களோட நடந்த யுத்தம். அது 15ஆம் அதிகாரத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு 1 சாமுவேல். அங்க போய் ராஜாவையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு, சாபத்து ஈடான எந்த பொருளையும் கொண்டு வர வேணாம், அழிச்சு போட்டுரு, ராஜாவையும் கொண்டு போட்டுரு, தேசத்தையே சங்காரம் பண்ணிட்டு போங்கன்னா சொல்லியிருப்பார் தேவன். ஜனங்களுடைய பேச்சை கேட்டு ஆடு மாடுகள்ல பெஸ்டா இருக்கிறத, முதலாம் தரமானவைகள், ஊனம் இல்லாதவைகள் எல்லாம் மிச்சம் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. குருடு நொண்டி ஊனத்தெல்லாம் அழிச்சு போட்டுருவாங்க. ராஜா உயிரோட பிடிச்சிட்டு வந்துருவாரு. பொண்ணு பொருளை எல்லாம் எடுத்துட்டு வரும்போதான் இந்த காரியத்தை பதிவு பண்றார் சாமுவேல். இதுக்கு முன்னாடியே ஒரு ராஜ்யபாரம் நீடிக்கிறதுக்கு ஒருவேளை சந்தர்ப்பம் இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் நீ என்ன பண்ற? பில்லி சூனியம் மாறி ரெண்டகம் பண்ற, முரட்டாட்டம் பண்ற, இப்பொழுதோ ஒரு ராஜ்யபாரம் முற்றிலும் நீங்க போயிரும் சொல்லிட்டு இந்த ஜெபம் போய் அவர் பண்ணுவார். மறுபடியும் சொல்லிட்டு, ஆனா தேவன் புறக்கணிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்துல தேவன் இருப்பார். இதுக்கப்புறம் தான் சவுல் ராஜாவுக்கு தொடர்ந்து ஆவி மோசமான நிலைமைக்கு ஜாஸ்தி போயிட்டு தாவீதினுடைய வெற்றி, அவர் மேல பொறாமை கொள்றது, இது எல்லாம் நடக்கும். சோ சுருக்கமா இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்முடைய அன்றாட ஜீவியத்துல இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு இப்ப சவுல் ராஜாவுக்கு சொன்ன மாதிரி தேவன் நமக்கும் இன்னைக்கு பிரமாணத்துக்கு கீழே நம்ம இல்ல, 10 கட்டளைக்கு கீழே இல்லைனாலும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 பிரமாணங்களுக்குள்ளேயும் புதிய ஏற்பாட்டுல எவ்வளவு வசனங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இது செய்யுங்க, இது செய்யக்கூடாது, புறங்கூறாதீங்க, கோல் சொல்லாதீங்க, சண்டை பண்ணாதீங்க, கலகம் வேண்டாம், பிரிவினை வேண்டாம், முரட்டாட்டம் வேண்டாம், பொருளாசை வைக்காதீங்க. இப்படி என்னென்னலாம் இந்த உலகத்துக்குள்ள ஜீவிக்கும் போது உலகத்தில் உள்ளவைகளோடும் என்ன பண்ணாதீங்க, சம்பந்தம் கலக்காதீங்க, அவைகளெல்லாம் அழிஞ்சு போயிடும், நீங்களும் பரிசுத்த நடக்கை நாடி தேடுங்கன்னு இப்படி எச்சரிப்புகள் நிறைய இருக்கு இல்லைங்களா நமக்கு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இல்ல, ஆனா உள்ளம் நமக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு கெட்டு போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போஸ்தலருடைய ஆலோசனையும் இருக்கு. நம்மளுடைய குணலட்சணத்தை அருமையாக பக்குவப்படுத்தக்கூடிய விதத்துல பொறாமை, தூசணங்கள், வம்பு வார்த்தைகள் இதெல்லாம் பேசாதீங்க, பொருளாசை விட்டு ஓடுங்க, பணத்தாசை எல்லாம் தீமைக்கு வேலைய வேறா இருக்கு, புறங்கூறாதிருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைக்காதீங்க,
சண்டை போடாதீங்க, இப்படி எல்லாம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? இப்படி தவறுகள் சில விஷயங்கள் நம்ம செய்ய போகும்போது வேத வார்த்தைகள் வந்து கண் முன்னாடி நிற்கும். இதை நீ செய்யக்கூடாது, தேவனுடைய வார்த்தை அதை மறுக்குது. இதை நீ என்ன பண்ணாத, இது தப்புன்னு தெரியுது, நீ செய்யாத அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு வந்தும் அந்த நேரத்துல இருதயத்தை கடினப்படுத்திட்டு ஒரு தவறு செய்யறோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் ரெண்டகம், இதுக்கு பேர் தான் பெல்லி சூனியம், இதுக்கு பேர் தான் கலகம், முரட்டாட்டம். ஒன் வேர்ல சொன்னா கீழ்ப்படியாமை என்னும் விக்கிரகாராதனை. ஒரு ஆர்டிக்கல் எனக்கு ஞாபகம் இல்லை எந்த பேஜ்ன்னு, ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு சொல்லியிருப்பாரு. சாத்தானிடம் நம்ம எல்லாம் சொல்றோமா சோதனை வரும்போது, இந்த சோதனையை முன்னாடி இப்ப வந்திருக்கு, நான் இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல் காட்ட போறது இல்ல, கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் பக்குவப்பட வேண்டியது இருக்கு, இப்போதைக்கு சாத்தானுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இடம் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நிறைய நேரங்கள்ல செய்யறோமே. ஏன்னா தெரியுது இல்லையா மனசாட்சிக்கு இது நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு. அந்த தப்புங்கிற உணர்வு வந்த பிறகும் நம்ம செய்யறதுக்கு பேரு, தேவனே இப்போ உங்க வார்த்தை எனக்கு ஞாபகத்துல வருது, ஆனா இப்போ நான் தேவனுக்கு என்ன பண்ண போறது இல்ல, கீழ்ப்படிய போறது இல்ல, கொஞ்சம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து எந்த ஒரு அசட்டு தைரியம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், மீண்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் வாங்கிக்கலாம். இந்த ஒரு அசட்டு தைரியம், இததான் அருவருப்பான விக்கிரகம் சொல்றோம். பில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பா இருக்குன்றார். ரெண்டகம் பண்றதுன்னா தெரிஞ்சு, கலகம் முரட்டாட்டம் பண்றது தெரிஞ்சு லைஃப்ல ஒரு தவறை ரொட்டேஷனா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அது கீழ்ப்படியாம. இதே விஷயமும் கூட, இந்த விஷயமும் கூட மேல நம்ம பார்த்துட்ட முதல் விக்கிரக ஆராதனையில கர்த்தர் சாத்தானுக்கு கொடுத்த பதிலோட தொடர்புடையதான் இருக்கு. எப்படின்னா, அதுல விக்கிரகத்தை ஆராதிக்க போறது இல்ல, தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார் இல்லைங்களா? 3 சோதனையிலையும் கர்த்தர் பயன்படுத்தின வார்த்தை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இப்படிதானே சொன்னாரு. அவர் ஒருவரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று இந்த எழுதி இருக்கிறதேங்கிற தகவலை மட்டும் எடுங்க. இப்ப இந்த 2வது பாயிண்ட்டுக்கு முதல்ல சாத்தானுக்கு அவர் ரிப்ளை கொடுத்த ஒரு வார்த்தை, தேவனை மட்டுமே ஆராதிப்பேன், பொருளாசையை சேவிக்க மாட்டேன், ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாங்கிறதுக்கு சப்போர்ட்டிவா எடுத்தோம். இப்ப பின்னாடி வரக்கூடிய இணை வார்த்தையாகி எழுதியிருக்கிறதே என்ன நம்ம கத்துக் கொடுக்குது அப்படின்னா, போதகருக்கே நமது இரட்சகருக்கே வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து கீழ்ப்படிவதற்கான அவசியம் இருந்திருக்கு. அந்த அந்த தேவனுடைய வார்த்தை என்னும் அளவுகோல் அனுமதிக்காத விகிதத்தை நான் தாண்ட மாட்டேன். எனக்கு இது செய்ய தெரியும் செய்ய தெரியாதுங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு நமக்கான குறிப்பு எது, குறிப்பேடு எது, ஸ்கேல் வேதவசனம். அப்ப ரட்சகருக்கே தேவை இருக்கு பாருங்க. நாம செய்யறது எந்த லிமிட்டுக்கு சரி, எந்த லிமிட்ல தவறு, இதை செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறத கர்த்தரையே எது கைட் பண்ணுச்சு? எழுதி இருக்கிறதே. அதான் 6th வால்யூம்ல பிரதர் பேசும்போது, ஏராளமான புது சிருஷ்டிகள் அன்றாட தங்களுடைய வாழ்க்கை தேவையில எப்படிலாம் தோக்குறாங்கன்னா, எழுதி இருக்கிறதே என்ற வார்த்தையை கவனிக்கிறது இல்லை. எங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் நமக்கு இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? சப்ஜெக்ட்ல கேட்கும் போது மட்டும்தான் இது சரி இது தவறுங்கிறது நமக்கு தெரியுமா? இல்ல. அன்றாட வாழ்க்கையில எது செய்யணும் எது செய்யக்கூடாது நம்மளுடைய மனசாட்சிக்கு நிறைய நேரங்கள்ல தெரியும். இருதயத்தை கடினப்படுத்திட்டு அந்த தவறை நம்ம என்ன பண்ணுவோம்? துணிகரமா செய்யறதுக்கு பேரு கீழ்ப்படியாமை. எதுக்கு கீழ்ப்படியாமைனா, வேத எழுத்துக்கள்ல தேவனுடைய வார்த்தைகள்ல சில விஷயங்களுக்கு அனுமதி உண்டு, சில விஷயங்களுக்கு அனுமதி இல்ல. நோனா நோதான். இதை பண்ணாதீங்கன்னா பண்ணாதீங்க, வெட்டி போடுங்க, அழித்து போடுங்கிற மாதிரி வசனம் இருக்கு. இவைகளை செய்தால் அப்படின்னு இருக்கு வசனம். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்னு வசனம் இருக்கு. இவைகளெல்லாம் செய்யாதீங்கன்னு இருக்கு. செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சாலும் கீழ்ப்படியாமை என்னும் விக்கிரக ஆராதனை, செய்யுங்கன்னு சொன்னதை மீறி இருந்தாலும் கீழ்ப்படியாமை. இதுக்கு அளவுகோல் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தெல்லாம் எப்படிலாம் செய்யலாங்கிறதுக்கும் வேதத்துல ஆலோசனை இருக்கு, எதை எப்படி செய்யக்கூடாது என்பதற்கும் வேதத்துல ஆலோசனை இருக்கு. சோ தேவனுடைய வார்த்தை என்னும் அளவுகோலை எடுத்து எழுதியிருக்கிறதேங்கிறத ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நிச்சயமாக கீழ்ப்படியாமை என்னும் விக்கிரக ஆராதனையை நம்ம என்ன பண்ணலாம்? மேற்கொள்ளலாம்.
பாடத்தினுடைய 3வது பாயிண்ட் கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும்போது, நிறைய விக்கிரக ஆராதனை இருந்தாலும் சுருக்கமா தான் நம்ம பார்க்கிறோம். அது இந்த சுருக்கத்திலேயே 3 விஷயத்திலேயே நமக்கு லைஃப் லாங் அடங்கிரும் எல்லா விஷயமும். பொருளாசையில எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நம்ம சேவிக்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்துடும். 2வது கீழ்ப்படியாமைனாலே அதுவும் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. அதுலயே ஏறக்குறைய 80% முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது அதை ஒரு 100ஆக கன்வே பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்றோம். விக்கிரக ஆராதனை என்பதை ஒரு 100% நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 3ஆ பிரிச்சோம்னா அதுல 40 போனாலும் இன்னொரு 20% எதுல விழுவோம் அப்படின்னா, சகோதரர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்னும் விக்கிரக ஆராதனை. இது இன்னைக்கு பெரும்பான்மையா நிறைய இடங்கள்ல நடக்குது. பெயர் சபைகள்ல குறை சொல்றோம். அதிகமாக சபையை வழிநடத்தக்கூடிய பிஷப்புகளை, பாஸ்டர்ஸ்களை ஜனங்கள் அதிகம் நம்புறாங்க. அவங்க விழுந்தா இவங்களும் விழுகிறேங்கிறாங்க. அவங்க செத்து போனா இவங்களும் செத்து போறேங்கிறாங்க. பெரிய பெரிய குற்றங்கள் அகப்பட்டாலும் இவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சாகுறேங்கிறாங்களே தவிர, தப்பை தப்புன்னு ஒத்துக்கிறவங்க ரொம்ப கம்மி. அவங்களுக்கு அந்த தப்புக்கு துணை போறவங்க அதிகமான பேர். இதே விஷயம் உண்மையான புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய நம்ம மத்தியில இப்ப பாருங்க, பெயர் சபையில இருக்கிறவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை இருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டதாகவும், குறிப்பிட்ட அமைப்பு மட்டும் செய்யறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்மளே வெளியே வரல பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது புராட்டஸ்டன்ட் பிரிவு இல்ல, நம்ம எல்லாருமே இதுக்குள்ளதான் இருக்கிறோம். தவறை தவறு என்று செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் நம்மளும் ஒரு விதத்துல விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இந்த 2 பாயிண்ட்லயே அடி ஆயிடுச்சு. 3வது பாயிண்ட் எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா அநேகர் செய்யறாங்க. இன்னைக்கு சத்தியம் என்பது பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானம், தன்னுடைய குமாரன் மூலமாக இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருமையான விஷயம். இந்த சத்தியத்தை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் சிலரை வாய்க்காலாக பயன்படுத்தலாம். சத்தியத்துக்கு வர்றதுக்கு சிலரை தேவன் வாய்க்காலாக, நீரோடைகளாக அனுமதிக்கலாம். அப்படிதான் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் அப்போஸ்தலர்கள் இருந்து ஆரம்பிச்சு 7 காலகட்ட சபை தூதர்கள் வரைக்கும் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் இவர்களை பொறுத்த விஷயத்துல பொதுவாக உடன் சகோதர சகோதரிகள் ஆகிய அநேகர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு சொல்லும்போது, இதை குறித்து டிசம்பர் 27 பரலோக மன்னாவை வாசிக்க கேட்போம். இதை கொடுங்க. டிசம்பர் 27 பரலோக மன்னா. அந்த வசனத்தை வாசிச்சு அதனுடைய எக்ஸ்பிளைன் அப்படின்னு அந்த அடையாள அட்டை வச்சிருக்கு பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. இங்க பொருளாசை விக்கிரகத்தை பத்தி பேசல, ரெண்டகம் முரட்டாட்டம் பத்தி, கீழ்ப்படியாமை விக்கிரகத்தை பத்தி பேசல. யோவான் வேற ஒரு விக்கிரகத்தை நமக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு பாருங்க, ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் இந்த விக்கிரகங்களை எப்படி பார்த்திருக்காங்க, வேற வேற மாதிரி பார்த்திருக்காங்க பாருங்க. விலகி ஓடுங்கள். 1 யோவான் 5:21. நாம் நம்முடைய நம்பிக்கையை நம் தலைவர்கள் பேரில் வைக்காமல். ஆமா, ரீபிரிண்ட் பாயிண்ட் இது. அதைத்தான் மண்ணால் என்ன பண்ணிருக்காங்க, நாமளா சொல்றோமா ஒரு பாடத்திலையும் இல்ல சகோதரர் பேசியிருக்காராங்கிறதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லைங்களா? அதுக்குதான் அதை வாசிக்க சொல்றது. நம் தலைவர்கள் பேரில் வைக்காமல் தேவன் பேரில் வைக்க வேண்டும். ஆமா, எவ்வளவு நல்லா ஊழியம் பண்ணிட்டாலும், தேவனுடைய கரத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாத்திரங்களாகவே நம்ம இருந்துட்டாலும், யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், நம்மளோட பெரிய ஊழியர்களா இருந்துட்டாலும் சரி, நம்ம நம்பிக்கையை தேவன் பேர்ல மட்டும்தான் வைக்கணும். நம்மளை வழிநடத்துறவர்கள் பேர்ல அன்பு இருக்கலாம், பட் நம்பிக்கைங்கிறது வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், நாம் முற்றிலும் நம்மை நடத்துபவர்களின் பேரில் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கும்படி அல்ல. இது மனித நம்பிக்கையே அவங்க கிட்ட இல்லாம போயிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வர்றாரு. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, தேவன் பேர்ல வைக்கிற நம்பிக்கையோட ஒப்பிட்டு சொல்லும் போது அது வேண்டாங்கிறாரு. அதே நேரத்துல சகோதரர்களே நம்பாம போயிடாதீங்க. அதுக்காக அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கூடாது இல்லைங்களா? சகோதர நம்பிக்கை வைங்க. முற்காலங்களிலும் தற்காலத்திலும் நம்மை தம் பிரதிநிதிகளை கொண்டு போதித்து கிருபையிலும் ஞானத்திலும் வழிநடத்தி வருகிறார். இங்கே நமக்கு கொடுக்கப்படும் பாடம் யாதெனில், எல்லாவற்றிற்கும் மேலாக சகலத்தையும் செய்து முடிக்கும் சர்வ வல்லமை உள்ள அவர் பேரில் நமது பூரண நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமா,
இதுல என்ன பெரிய மிஸ்டேக்னா, சகோதரர்கள் இப்ப பாருங்க, பொருளாசையை ஜெயிச்சிடுறவங்க, அநேக வாழ்க்கையில சில கீழ்ப்படிதலை காமிச்சிடுறவங்க, அந்த விக்கிரகங்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிடறவங்க, விழுகிற இடம் அடுத்து எதுவா இருக்குன்னா, தேவையில்லாமல் ஒரு மனிதரை பின்பற்றி போகும். அவங்க தப்பு செஞ்சாலும் இவங்களும் சேர்ந்து தப்பு பண்றது, அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி போறது, அவங்கள அப்படியே ஒரு என்ன சொல்றது, உலகத்துல சொல்ற மாதிரி ரசிகர் பட்டாளம் மாதிரி ஆயிடும் ஒரு சிலருக்கு. புரியுதுங்களா? அவங்க விழுந்தாலும் இப்ப நாம தான் சேர்ந்தானே என்ன பண்ண வேண்டியது இருக்கும், விழ வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாருடைய ரட்சிப்பும் அவங்கவங்க கையில இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, 2000 வருஷமா சபையை போஷிக்கிறார் கர்த்தர். அதுக்கு அப்போஸ்தலர்கள் பயன்பட்டாங்க, சில தீர்க்கதரிசிகள் பயன்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி முற்பிதாக்களுடைய எழுத்து கூட நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனா குளோரி யாருக்கு போகணும்? தேவனுக்கும் குமாரனுக்கும் தான் போகணும். அநேக பிரதிநிதிகளை கொண்டு நடத்தலாம், நம்மலாம் டிராவல் பண்ணலாம், பிளைட்ல போலாம், கப்பல்ல போலாம், டே நைட்டா போய் தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம். பட் எல்லாருமே தேவனுடைய கரத்தில் ஒரு பார்ட். அனைத்து ஏற்பாடும் யாருடையது? தேவனுடையது. இந்த ஸ்தானத்தை, அந்த நம்பிக்கையை, அதை போய் மனுஷர்கள் பேர்ல வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அப்ப நாளைக்கு அவங்க விழுந்தா நாமளும் விழுகணும், அவங்க எழுந்தாதான் நாமளும் எழுந்துச்சு நிற்போம். அவங்க துக்கத்துல நமக்கும் பங்கு. எந்த துக்கத்துல? தேவையற்ற துக்கத்துல. இப்படி போகக்கூடாது. சகோதரர்களுக்குன்னு அன்பு காட்ட வேண்டிய துயரம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, அதை இங்க வேண்டாம்னு சொல்லல. அவர்களை தேவனுடைய ஸ்தானத்தில் வைக்காதீங்க. முழு மகிமை தேவனுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட், மேலும் மற்றவர்கள் மூலமாக நாம் அவர் வழிநடத்தலை எதிர்பார்க்க வேண்டியதா இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை மனித ஞானத்திலும் பலத்திலும் இல்லாமல் தேவ ஞானத்திலும் பலத்திலும் இருந்து அவர் மூலமாய் சகலரும் நடத்தப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், ஒரு சிலர்கிட்ட இந்த மெச்சூர்டான வார்த்தைகள் பார்க்கலாம். நாங்கெல்லாம் இன்னைக்கு சத்தியத்துல இருக்கிறோம், நீங்க எங்களை எல்லாம் பாத்துறாதீங்க பிரதர் சிஸ்டர், நாங்களே நாளைக்கு விழுந்து போனாலும் போவோம், நீங்க அப்படிலாம் எங்களை ரோல் மாடலா எடுத்துறாங்க, உங்களை யார் பார்த்தா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களை யார் பிரதர் பார்த்தது? நாங்க சத்தியத்தை பார்த்தா வந்திருக்கோம் அப்படி சொன்னவங்களும் இருக்காங்க. சிலர் சொல்லுவாங்க, அது எப்படி பிரதர் உங்களை, இப்படிப்பட்ட ஆளுங்க தான் அவங்களையும் சேர்ந்து என்ன பண்ணிருது, கீழே தள்ளிடுது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் வீழ்ந்தாலும் எழுந்தாலும் யாருக்கு தான் கணக்கு கொடுக்கணும்? அந்த ஊழியன் தேவனுக்கு. நான் தேவனுக்கு கொடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும்? சோ நம்மளுடைய எல்லாருடைய வெற்றியும் தோல்வியும் அவர் கையில இருக்கும்போது, மனிதர்களை எவ்வளவுதான் தேவன் ஒரு பாத்திரமா பயன்படுத்தி இருந்தாலும் நம்ம நம்பிக்கை மட்டும் அவங்க மேல, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்கங்க. சகோதரரை நம்பணும், அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா ஓட்டமே இல்லை. மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அளவுல அவங்கள நம்பணும், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. இந்த விக்கிரகம் தான் ரொம்ப 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 மோசமான விக்கிரகங்களே, கொடிய விக்கிரகம், நம்ம கண்ணுக்கே தெரியாத விக்கிரகம். பொருளாசையா பிரதர் இப்படி பண்ணாத ஈஸியா சொல்லிடுவாங்க. தொடர்ந்து கீழ்ப்படியாம பண்றீங்க பிரதர் சொல்லிடலாம், கண்டுபிடிச்சாச்சு விக்கிரகம். ஆனா மைல்டா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸா இருந்துட்டு, பிரியமா இருந்துட்டு, அவங்களுக்காகவே கோஷம் போட்டுக்கிட்டு, அவங்க விழுந்தா இவங்களும் விழ, அவங்க எந்திரிச்சா இவங்களும் எந்திரிக்க, அவங்க சபைக்கு வரனா இவங்களும் வர்றதில்ல, அவரு தோத்தா இவங்களும் தோக்கணும், இது இருக்கு பாத்தீங்களா? இது பாய்சனான விக்கிரகம், ரொம்ப மோசமான விக்கிரகம். இது இந்த 3 விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால நம்ம பார்த்தோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முடிஞ்சா எக்ஸ்பிளைன்? ஓகே. அப்ப இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷன் நம்ம வரும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய தவறுகள் பண்ணி சிக்ஷைக்குள்ள போனாங்க, தண்டனைக்குள்ள போனாங்க. அவங்க மனசுல இருந்துட்ட ஒரு அசட்டு தைரியம், நாங்க தேவ ஜனங்கள், தேவன் எங்களோட எப்போதும் இருப்பாருங்கிற துணிகரமான அசட்டு தைரியம் தான் ஏலியினுடைய நாட்கள்ல அவர் குமாரர்கள் தப்பு பண்ணிக்கிட்டே உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்க யுத்தத்துக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டி கூட வந்தா போர்ல ஜெயிச்சிடலாம், ஏன்னா அப்படிலாம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி. இப்ப நடக்கல, பெட்டியும் கனவீனம் செய்யப்பட்டது, ஆள்களும் காலியா இருக்கிறாங்க, 30,000 பேர் செத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம காரியத்துல உடன்படிக்கைங்கிற ஒரு போர்வைக்குள்ள இருந்துட்டா தப்பிக்க முடியாது. இதுதான் எச்சரிப்பு. உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்குது? நாம எல்லாம் உடன்படிக்கை ஜனங்கள். உலகத்தாருக்கு நடக்கிற மாதிரிலாம் நமக்கு நடக்காது. தேவ பாதுகாப்பு எப்போதும் நமக்கு இருக்கும்னு சொல்லிட்டு, ஞானஸ்நானம், இன்னைக்கு அநேகருக்கு உடன்படிக்கை ஞானஸ்நானம் ஆயிடுச்சு. பால் ஆஃப் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு சம்பிரதாயமா அதை என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். அடுத்து எப்ப கன்வென்ஷன் வருது, அங்க கிளம்பி
வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு ஆளா மாத்துறதுக்கு தண்ணிக்குள்ள என்ன பண்ணிடுறோம், முக்கி கொண்டு வந்துடுறோம். நிறைய சிந்திக்க விடுறது இல்ல. அறுவடை வேலை அப்படி பண்றோமா, போய் போய் ஃபாலோ கிளாஸ் எடுக்க, அவங்க கேட்டு அவங்க இருதயத்துக்குள்ள அர்ப்பணிப்பு இருக்கா இல்லையானே தெரியாம டக்குன்னு அதுக்கு ஒரு டேட்டை குறிச்சு ஒரு விழா எடுத்து ஞானஸ்தானம், அதுவும் டிசம்பர் கன்வென்ஷன்ல பண்ணாதான் சிஸ்டர் ஆசீர்வாதம். சிலர்லாம் சொல்றாங்க, நீங்க சகோதரர்கள் பண்ற இடத்துல வந்து பண்ணாம நீங்க தனியா கேக்குறீங்களே, இன்னும் கொஞ்சம் நாள் கேக்குறீங்களா திட்டிட்டு இருக்கிறாரு ஒரு பிரதர். என்னன்னு கேக்குறேன், டிசம்பர்ல பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த சிஸ்டர் அப்படின்னு. ஏங்க அது அவங்க விருப்பங்க. நீங்க டிசம்பர்ல வைக்கிறதுனால அவங்க வந்து பண்ணியே ஆகணும். உடன்படிக்கை என்ன கழுத்துல கத்தி வச்சா கேக்குறது? அப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு உடன்படிக்கை. அப்ப பண்றாங்களா புரிதலே இல்லாம கொஞ்ச நாள்ல கீழ்ப்படியாமைக்குள்ள போவாங்க. அப்ப சொல்லுவாங்க, பிரதர் எங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் அப்ப இல்ல, தெரியாம பண்ணணும். புரியுதுங்களா? எண்ணிக்கை அறியாம எக்லிஷாக்குள்ள அதிகமா சரியான சாக்ரிஃபைஸ் மைண்டில் இல்லாதவங்க உள்ள வர வர பக்குவமின்மை தான் அதிகம் காணப்படும் போது விக்கிரக ஆராதனை கேஷுவல் தான். அவங்களை யார் வழி நடத்துனாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. தொடர்ந்து தவறுகள் மேல் தவறுகளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அர்ப்பணிப்பு இப்படி இல்லையே அப்படின்னு பேசி சீரியஸா புரிய வைக்க நினைச்சாலும் அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ள அது போகாது. கணவன் பண்ணிட்டாரேன்னு சில மனைவிகள் பண்ணுவாங்க, மனைவி பண்ணிட்டாங்களேன்னு சில கணவர்மார் பண்ணுவாங்க, தாய் தகப்பன் பண்ணிட்டாங்களேன்னு பிள்ளைகளை பண்ண வைப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஏன்னா குடும்பமா சத்தியத்தில் இருக்கிறாங்களாமா. அப்படி இல்ல. அர்ப்பணிப்புங்கிறது இருதயத்துக்குள்ள இருந்து வரணும். இதை ஏன் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்துட்டா லைஃப் லாங் அந்த ஞானஸ்தானம் நம்மளை பாதுகாக்குங்கிறது பெயர் சபை நம்பிக்கை. அர்ப்பணிப்பு வாழ்க்கையில உண்மையா இருக்கிறவங்களோட தான் அந்த குளோரி, அந்த மகிமை வருங்கிறது தான் ஏழை பசங்க கிட்ட பாக்குறோம். செய்யறதெல்லாம் செய்வாங்களாம், பெட்டியை தூக்கிட்டு போயிட்டா ஜெயம் வந்துடும். அதுதான் உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டு எல்லா விக்கிரகமும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த உடன்படிக்கை நம்மளை பாதுகாக்காதுங்கிறதான் கன்க்ளூஷன். புரியுதுங்களா? உடன்படிக்கைங்கிறது தண்ணி. முழுக்க ஞானஸ்தானம் தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ எடுத்துட்டு எந்த அர்ப்பணிப்பின் சிந்தையும் இல்லாம தண்ணிக்குள்ள முக்கிய இருந்துட்டு வந்துட்டா இங்க மெம்பர் ஆகலாம். எங்க? இந்த ஹால்குள்ள. அங்க தேவன் அதை அங்கீகரிக்கணுமா இல்லைங்களா? அப்ப இருதயத்தின்படி உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அந்த அசுத்தங்கள் வெளியே போலேன்னா நம்ம இன்னும் விக்கிரக ஆராதனைக்காரங்க தான். தொடர்ந்து அதே மிஸ்டேக்ல தானே நிலை கொண்டிருப்போம் இல்லைங்களா? அப்ப வாழ்க்கையில விக்கிரகங்களை படிப்படியா நம்ம குறைக்கலன்னா ஏழையின் நாட்கள்ல ஒரு முடிவு வந்துச்சு பாருங்க, மகிமையே அவர்களை விட்டு நீங்கின மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்படிக்கை என்பது நமக்கான தற்காப்பு கவசம்னு மாத்திரம் யாருமே நினைச்சிடக்கூடாது. அந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்கு உண்மையா இருந்தால் மாத்திரமே விக்கிரக ஆராதனை முற்றிலும் நம்ம ஜெயித்தவங்க. அந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்கு உண்மையா இருப்பது என்பது எப்போதும் தேவன் நம்மளை கவனிக்கிறார், அவருக்கு உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் சொன்னது மாதிரி உள்ள ஒரு ஜீவி. அதுபோல கர்த்தரிடத்தில் விக்கிரகம் என்ற எந்த விஷயத்துக்கும் ஒரு இடம் கொடுக்காம எல்லா ஆசைகளையும் எல்லா விதமான தேவனை வைக்கக்கூடிய அந்த இடத்துல வேற எதையும் அவர் வைக்க அனுமதி கொடுக்கல இல்லைங்களா? அதுபோல பின்பற்றி ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறவங்க மட்டும்தான் உண்மையான உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னே சொல்ல முடியும். அவ்விதமாக நமக்குள் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை நம்ம சோதித்தறிவோம், ஒவ்வொன்றாக அகற்றுவதற்கு நாம பிரயாசப்படுவோம். மேற்கொண்டு விக்கிரகங்களை அனுமதித்திராத இருக்கும்படிக்கு ஜாக்கிரதைப்படுவோமாக. வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை 3வது கட்டளையை நாம் தியானிக்கும் வரைக்கும் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.